புலிவாலை பிடிச்ச கதையா கௌரவத்துக்கு வாழக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு எங்க மானபங்கம் வந்துருமோ அப்படிங்கிற மனபயம். 4ஆம் இடங்கிறது முக்கியமா வித்தை, வாகனம், வீடு, பஞ்சு சுகம்னு சொல்றோம். அப்ப அந்த இடத்தை குரு பார்க்கிறாரா? தன்னுடைய பிரகாசமான ஒளியை குரு கொடுக்கும் பொழுது சிம்மராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சனி பகவானால் ஏற்பட்ட இருள் என்பது, அப்ப சிம்மராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அவமானம், துன்பம், கடுமையான வழக்குகள், மறைமுகமான பிரச்சனைகள், குடும்பத்தில் தீராத கவலைகள், பேசிய காரியங்கள் தடைகள் ஏற்படுவது, பிரிந்த தம்பதிகள் ஒன்று கூடக்கூடிய அந்த பாக்கியத்தை குரு பார்த்து இவங்க 10 தடவை அலைவாங்க, 11ஆவது தடவை ஜெயிச்சிருவாங்க. 9 தடவை நடக்காத மாதிரி இருக்கும், 10ஆவது தடவை நடந்துரும். பேச்சுவார்த்தைக்கு ஒட்டாத மாதிரி இருக்கும். ஆனா சில்லறையான கடன்களா இருக்கு. ஒரு இடத்துல கடன் இல்லாம பல இடத்துல கடன் பெற்றிருக்கக்கூடிய நிர்பந்தங்கள் ஏற்படுது. அல்லது கடன் வாங்கிட்டு அந்த கடனை முடிக்கக்கூடிய அமைப்பு வரக்கூடிய பணங்கள் கூட அந்த கடனுக்கு போய் அடைபடாம, நம்ம பேர் உயர் படிப்பு தடைப்பட்டவர்கள், அந்த உயர் படிப்பை தொடர முடியாம இருந்தவங்க, உயர் படிப்பு படிப்பதற்காக வெளிநாடோ வெளி மாநிலமோ போகணும்னு நினைத்தவர்களுக்கு அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக 2026 குரு பயிற்சி பலன்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த எபிசோட்ல சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்னெல்லாம் கொடுக்க காத்துட்டு இருக்கு தெரிஞ்சுக்கலாம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி என்னைக்கு நடக்குது, இவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள்லாம் காத்துட்டு இருக்கு? 2026 வருடத்துல வைகாசி மாசம் 18ஆம் தேதி, அதாவது 1 ஜூன் 2026 நள்ளிரவு 1:50 அன்றைய நாள்ல குரு பகவானுடைய பெயர்ச்சி நடக்குது. அது எங்க இருந்து போறாரு அப்படின்னா மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போறார். இதையே நம்ம ஒரு பிரம்மாண்டமா சொல்றோம்னா தனது உச்ச வீட்டுக்கு போறார். அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி, இவங்க என்னெல்லாம் புண்ணியம் செஞ்சாங்க, போன பிறவில தான தர்மங்கள் செய்தாங்க, இது எல்லாத்தையும் அப்படியே கொண்டுட்டு கொடுக்கக்கூடிய சுப கிரகம் அப்படின்னு சொன்னா அவர் குரு பகவான். ஆக அவருடைய பெயர்ச்சி சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் ஒரு நல்ல வரவேற்பை கொடுக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி. அதுல சிம்மராசிக்கு தற்சமய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது குரு பெயர்ச்சியை மட்டுமே வைத்து நம்ம சொல்ல முடியாது. மற்ற கிரக அமைப்புகளும் இருக்கு. சுய ஜாதகத்துல லக்னத்தின் அடிப்படையில நடக்கக்கூடிய தசாபலன்கள் இருக்கு. அதுவும் சாதகமாக இருக்கும் பொழுது இந்த குருவினுடைய பெயர்ச்சினால, அதுலயும் குறிப்பா என்ன சொல்றோம், குரு இருக்கும் இடத்தை விட குரு பார்க்கக்கூடிய இடங்களில் எல்லாம் இவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். அதுல சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலம். அதே போல இவர்களுடைய ராகு கேதுவினுடைய பலனும் பார்த்தீங்கன்னா சிம்மத்திலே தான் இப்ப கேது அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடத்துல களத்திர பாவகத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்ப முக்கியமான கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ஊழ்வினையை, கர்மாவை நிழல் போல் பிரதிபலிக்கக்கூடிய கேது பகவானும் ராகுவும் சிம்மராசிக்கு கொஞ்சம் சாதகம் இல்லாத இடத்துலையும், சனி பகவான் சொல்லவே வேண்டாம், அட்டம சனியில இருக்கனால சிம்மராசிக்காரர்களுடைய அந்த கௌரவத்தை ஒரு சிதைச்சு பார்க்கக்கூடிய ஒரு நேரம், இவர்களை அவமானப்படுத்தப்படக்கூடிய ஒரு நேரம். இவங்க செய்த காரியங்கள், முயற்சிகள் பாதியில் அப்படியே விடவும் முடியாம புலிவாலை பிடிச்ச கதையா கௌரவத்துக்கு வாழக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு எங்க மானபங்கம் வந்துருமோ அப்படிங்கிற மனபயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வாக்குறுதியை காப்பாற்ற முடியாம இருக்கமே, இதை செய்து கடந்து போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரி தன்மேல தானே ஒரு மாதிரியான பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில சிம்மராசிக்காரங்க இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அந்த குரு பெயர்ச்சி ஒரு ஆறுதலா என்ன செய்ய போகுது அப்படின்னா, ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து அஷ்டம சனி சில துன்பங்களை கொடுத்து கொண்டிருந்தாலும் கூட அது குருவினுடைய வீட்டுல மீனத்துல இருக்கிறாரு. அந்த வீட்டின் அதிபதினு சொல்லக்கூடிய குரு போய் உச்சம் பெறாரு. உச்சம் பெற்ற குரு சும்மா இல்லாம அந்த சனி பகவான குரு தனது பார்வை பலனால, அதுலயும் குறிப்பா 9வது பார்வையினால அந்த இடத்தை பார்க்கிறார். அப்ப சிம்மராசிக்காரர்களுக்கு இது விரய குரு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட அந்த அட்டமச்சனையினுடைய ஆதிக்கத்தினால பணம் வரவே இல்லை, நாங்க விரயம் செய்ய தயார், ஆனா விரயம் செய்யறதுக்கு கூட வாய்ப்புகள் இல்லை, ஒரு இடமாற்றத்துல எந்த நன்மைகளும் இல்லை, செய்த காரியங்கள் எல்லாம் பாதியில தோல்வியா தொய்வா நின்றுருக்கு, தொய்வா நிக்கிற காரியங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகவே இல்லை அப்படின்ற மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய விரய குரு சுப விரயங்களை கொடுத்து வரக்கூடிய வருமானங்களை சீர்படுத்தி நல்ல இடமாற்றங்களை கொடுத்து அந்த சிம்மராசிக்கு அட்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால அவமானப்பற்றுவோமோன்னு பயத்துல இருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அவமானம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலையும், அதே போல காரிய தடங்கல்கள் இது தோல்வியில முடியுமோ அப்படின்னு பயத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு தோல்வி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையும், அடுத்த கட்ட நிலைமைக்கு நம்ம போவோமா அப்படின்னு தாமேலேயே
தன்னுடைய தகுதி மேலேயே என்னைக்கும் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் இன்னைக்கு தகுதி இழந்து தன்னுடைய நம்பிக்கையில் அவநம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய சிம்மராசிக்காரவங்களுக்கு அந்த குருவினுடைய பார்வை அந்த சனீஸ்வர பகவான் மேல படுறதுனால அது ராசிக்கு அட்டமஸ்தானமா இருக்கிறதுனால நிறைய நன்மைகள், மனபயம் நீங்கி சுபபலன் இவர்களுக்கு நிச்சயமா அந்த குரு பயிற்சியினால ஆண்டினுடைய அந்த மத்தியம பகுதியில ஜூன் மாசத்துல 2ஆம் தேதியிலிருந்தே ஆரம்பிக்குது. அதுல சில விஷயங்கள் என்னன்னா, அக்டோபர் மாசம் 31ஆம் தேதியில குரு பகவான் அதிசாரமா சிம்ம ராசி மேலேயே உட்காருவார். உட்கார்ந்துட்டு திரும்ப 24 ஜனவரி மாதத்துல திரும்ப கடகத்துக்கு போயிடுவார். ஒரு 3 மாசம் குருவினுடைய அந்த அமைப்பு அந்த சனி மேல பார்வைப்படக்கூடிய அமைப்புகள்ல இருந்து மாறுபட்டாலும் கூட திரும்ப 6 மாசம் கிடைச்சிருது. அப்ப இவர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 9 மாதமாவது இவர்களுக்கு குருவினுடைய அனுகூலம் என்பது சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அதிசார பலன்களை நம்ம தனியா கொடுப்போம். ஆண்டினுடைய ஜூன் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து முதல் 3 மாதங்களுக்கும் பின் ஜனவரியிலிருந்து அடுத்து குரு பகவானுடைய பயிற்சி 2027 ஜூன் வரை நடக்கக்கூடிய அந்த 6 மாதங்களும் ஒட்டுமொத்தமா 9 மாதங்களும் சிம்மராசிக்காரர்களுக்கு பொன்னான காலத்தை பொன்னன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நிச்சயம் கொடுப்பார். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு இந்த வீடு, வண்டி, வாகன மாற்றங்கள்லாம் இருக்குமா? சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையும் வீடு, வண்டி, வாகன மாற்றம் அப்படிங்கிறத விட அதுல நிறைய விரய செலவுகளை வெட்டி விரயமா, ஒரு வண்டியை ரிப்பேர் பண்ணா தொடர்ச்சியா செலவு வந்துகிட்டே இருக்கு. வீடை எவ்வளவோ பராமரித்து பார்த்தாலும் திரும்ப அது பிரச்சனையில இருந்துகிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காலங்கள்ல நிம்மதி இல்லாம இருந்துகிட்டு இருக்கு. வீட்டில் அக்கம் பக்கத்தினருடைய தொந்தரவுகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வாகன ரீதியான விபத்துகள் கண்டங்களை சந்திக்க முடியாத சூழல்களில் அஷ்டம சனி ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு அமைப்புகளில் இருக்குது. ஏன்னா 4ஆம் இடங்கிறது முக்கியமாக வித்தை, வாகனம், வீடு, பஞ்சு சுகம்னு சொல்கிறோம். அப்போ அந்த இடத்தை குரு பார்க்கிறாரா அப்படிங்கிறதா சிம்மராசியினுடைய ஒரு அமைப்பு. நிச்சயமாக சிம்மத்திற்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தனது 5வது பார்வையினால விருச்சகத்தை பார்க்கறதுனால அது சிம்மராசிக்கு 4ஆம் இடமா இருக்கிறதுனால இவங்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு புது முயற்சிகள் சக்சஸ் ஆகிறது, பழைய அந்த செலவுகள்லாம் கொஞ்சம் குறைகிறது, அது சுப விரயமா செஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இடம் மாற்றங்களை விரும்பக்கூடியவங்களுக்கு, வீடு மாற்றங்களை விரும்பக்கூடியவங்களுக்கு, வாஸ்து சரியில்லை ஒரு வாஸ்து ரீதியான இடத்துக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு, வீட்டில் மகிழ்ச்சி இல்லை அதில் ஒரு சந்தோஷமான அமைப்பு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு, தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை நிறைய வைத்திய செலவுகள் பண்ணிக்கிட்டே இருந்தால் அல்லது மன அழுத்தத்துக்கு அவங்க ஆட்பட்டு இருந்தாங்க, 4ஆம் இடங்கிறது அம்மாவை குறியாட்டக்கூடிய இடம் இல்லையா, அது ரீதியான சுப விரயங்களை கொடுப்பதற்கெல்லாம் இந்த சிம்மத்துக்கு குருவினுடைய பார்வை 4ஆம் இடத்துக்கு படுறதுனால சிம்மராசிக்காரங்களுக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றங்கள் நிச்சயமாக நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பயிற்சிங்கிறது அவங்களுக்கு அமையும். அதுல அதிசாரம் நடக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் மட்டும் சுபகாரியங்கள் ஏதாவது சிம்மராசிக்காரர்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் 3 மாதம் தள்ளி வச்சுட்டு திரும்ப ஜனவரிக்கு மேலாக அவங்க பேசினாங்கன்னா அடுத்த ஜூனுக்குள்ள 2027 ஜூனுக்குள்ள நிச்சயமாக அந்த காரியம் என்பது வெற்றி பெறும். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் போது சுபகாரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க. திருமணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அமையுமா? ஏன்னா நீண்ட காலமா திருமணத்திற்காக முயற்சி பண்றவங்களும் இருக்காங்க இல்லையா? பொதுவா சிம்மராசிக்காரவங்களுக்கு திருமணம் புதுதா நடக்குமா அப்படிங்கிறத விட அவங்க ஏற்கனவே நடந்த திருமணங்கள்ல கூட நிறைய குழப்பங்கள் நின்றுட்டு இருக்கு. நல்ல தம்பதிகளுக்கு கூட கருத்து வேறுபாடுகள் 8ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானால, ஏன்னா களத்திர ஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்துல சனி உட்கார்றாரு. சிம்மத்தை பொறுத்த வரையும் ராசிக்கு 7 குடையவன், திருமணத்தை குறிகாட்டக்கூடிய கிரகம் சனி பகவானா வர்றாரு. அவரே 6 குடையவனாவும் வர்றதுனால சில வழக்கு, வம்பு, பிரச்சனைகளை அவங்க குடும்பத்துக்குள்ள சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்ல காதலர்கள், நண்பர்கள் கூட இதை சொல்லலாமா வேணாமா, வீட்டில் தெரியப்படுத்தலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன அச்சம் அவர்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் கூட சில நேரங்களில் குழப்பமான ஒரு மனநிலையில சிம்மராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஆக புரிதல் இல்லை, ஒரு புரிய வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஈகோ கிளாசிங் சிம்மராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கு. அப்ப இந்த இடத்துல குருவினுடைய பார்வை என்ன செய்ய போகுது அப்படின்னா, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை அவர்கள் சிம்மராசிக்கு 7 குடையவனை குரு பகவான் உச்ச பார்வையால பார்க்கிறார். அப்ப சிம்மராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அவமானம், துன்பம், கடுமையான வழக்குகள், மறைமுகமான பிரச்சனைகள், குடும்பத்தில் தீராத கவலைகள், பேசிய காரியங்கள் தடைகள் ஏற்படுவது, பிரிந்த தம்பதிகள் ஒன்று கூடக்கூடிய அந்த பாக்கியத்தை குரு பார்த்து பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய அமைப்பை கொடுத்துறார். அப்ப 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குடைச்சலை கொடுக்கக்கூடிய சனி பகவானை குரு பார்ப்பதனால சுபகாரியம் என்பது விரய குருவா இருக்கிறதுனால நிறைய அலைஞ்சு திரிஞ்சு நிறைய கஷ்டப்பட்டு பேசி அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். எடுத்தோம் கவுத்தம் ஈஸியா முடியாது, ஆனா முடிச்சிருவாங்க. இவங்க 10 தடவை அலைவாங்க, 11வது தடவை ஜெயிச்சிருவாங்க. 9 தடவை நடக்காத மாதிரி இருக்கும், 10வது தடவை நடந்துரும். பேச்சுவார்த்தைக்கு ஒட்டாத மாதிரி இருக்கும், ஆனா பேச்சுவார்த்தை ஒட்டிரும். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்துல விரயம் செய்து ஒரு சுபகாரியம், அந்த விரயத்தை அலைச்சல் திருச்சலோட சுபகாரியங்களை விரயத்தை அலைச்சல் திருச்சலோட செய்தாலும் வெற்றி வருவோமா அப்படின்னு கேட்டா, காரிய தடங்கல்களை கொடுக்கக்கூடிய சனி பகவானை குரு பார்ப்பதனால காரிய தடைகள் சிம்மராசிக்காரங்களுக்கு இல்லை.
அந்த காரிய தடங்கல்கள் என்பது சுப பார்வையினால நிச்சயமா உங்களுக்கு சக்சஸ் ஆகும். சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி வேற நடக்குது. ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்றாங்க. வயசானவங்களுக்கு ஒரு நோய் நொடி அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியின் போது அடுத்த பார்வையில இதெல்லாம் சரியாகும். அதாவது குரு பகவானுடைய பார்வையில 9வது பார்வையாக மீனத்தை பார்த்துறாரு. 5வது பார்வையாக சிம்மராசிக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தை பார்த்துறாரு. சமசப்தம பார்வைன்னு சொல்லக்கூடிய 7வது பார்வையாக சிம்மராசிக்காரர்களுக்கு அவருடைய பார்வை என்பது 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர வீட்டுல சிம்மத்திற்கு 6ஆம் இடத்துல விழுகுது. அப்ப 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ருண ரோக சத்துரு எதிரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். 8ல இருக்கக்கூடிய சனி விபத்தை கொடுத்துருமா, அல்லது சும்மா சாலையில போயிட்டு இருக்கும் போதே தேவையில்லாத பிரச்சனைகள் சங்கடங்கள் இதெல்லாம் சந்திக்கிறோம். வீட்டுல திருடு களவு போன்ற பொருள்கள்லாம் மிஸ் ஆகுது. அதே மாதிரி தங்க நகை ஆடம்பரமான பொருட்கள் எல்லாம் அடமானத்துக்கு போய் வைக்க வேண்டிய நிர்பந்தங்கள்லாம் ஏற்படுது. பொருளாதாரத்தை இழந்தாலும் பரவாயில்ல, சில நோய் நொடி தன்மைகள்னால நிறைய தீராத நோய் நொடி பிரச்சனைகள்ல சிக்கி தவிக்கிறோம். நோய்க்கு தீர்வே கிடைக்க மாட்டேங்குது. மருத்துவமனையா போயிட்டு இருக்கோம். குழந்தையின்மை பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் குறிகாட்டக்கூடிய இடம் 6ஆம் இடம். இது எல்லாத்துக்கும் மேல சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை மேக்சிமம் கடன் இல்லாம வாழ்ந்துடணும்னு நினைக்கக்கூடிய சூழல் இருப்பவங்களுக்கு கூட இப்ப கடன் அதிகப்பட்டுக்கிட்டே போகுது. கடனை குறைக்க முடியாத ஒரு நிர்பந்தம் ஏற்படுது. சில்லறையான கடன்களா இருக்கு. ஒரு இடத்துல கடன் இல்லாம பல இடத்துல கடன் பெற்றிருக்கக்கூடிய நிர்பந்தங்கள் ஏற்படுது. அல்லது கடன் வாங்கிட்டு அந்த கடனை முடிக்கக்கூடிய அமைப்பு வரக்கூடிய பணங்கள் கூட அந்த கடனுக்கு போய் அடைபடாம வேற எதுக்காக செலவாகக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ள சிம்மராசிக்காரங்க சிக்கி தவிக்கிறாங்க. அப்ப 6ஆம் இடம் என்பது ஒரு சுபகிரகத்தினுடைய பார்வையில படணும். அப்ப சிம்மத்திற்கு பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 12ல இருந்தாலும் கூட 7வது பார்வையா சிம்ம ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்த்துறாரு. அப்ப கடன் பிரச்சனையை கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, புது வரவுகள், அந்த புதிய வருமானத்தினால ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய கடனை குறைக்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு இந்த ஜூன் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து முதல் 3 மாதத்துக்குள்ள நடக்கும். அதுக்கப்புறம் குரு பகவான் அதிசாரமா சிம்ம ராசி மேலே உட்காரும் பொழுது அந்த 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை இல்லாம இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப ஜனவரியில கடகத்துல போய் குரு உச்சம் பெற்று திரும்ப பார்க்கும்போது அடுத்த 6 மாதங்களுக்குள்ள, அப்ப முதல் 3 மாதம் ஒரு லேசான சாயல் இவங்களுக்கு அமையும். அடுத்த 3 மாதங்கள்ல வாய்ப்புகளே இல்லாத மாதிரி இருக்கும். ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் அடுத்த ஜூனுக்குள்ள முழுமையாக அதிலிருந்து வெளியில வருவதற்கான வாய்ப்புகள் அமைச்சு கொடுக்கும். ஆக சிம்மத்தை பொறுத்தவரை கடன் என்பது 2 தவணையாக குறையும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்கு. சிம்மராசியில பிறந்த பிள்ளைகளுக்கு இந்த உயர்கல்வி படிப்பு இதுல எல்லாம் எப்படி இருக்காங்க? சிம்மராசியை பொறுத்தவரைங்க எல்லா ராசிக்குமே ஜோதிடப்படி என்ன சொல்றதுன்னா, 2ஆம் இடம் என்பது அடிப்படை கல்வி ஸ்தானமும், 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உயர்கல்வி ஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த மேல் படிப்பு, சிலர் பாத்தீங்கன்னா அடிப்படை கல்வி நல்லா படிச்சிருப்பாங்க, மேல் படிப்புக்கு வாய்ப்புகள் இல்லாம இருக்கும், ஏதோ ஒரு குடும்ப சூழல். சிலர் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அப்படியே மந்தமா இருப்பாங்க, ஆனா திடீர்னு உயர்கல்வியில பெரிய ஆளா வருவாங்க. இது ரெண்டுமே ஜோதிடத்துக்குள்ள கனெக்ட் ஆகக்கூடிய அடிப்படை கல்வி உயர்கல்வி ஸ்தானம் 2 பாவகம் இருக்கு. 2ஆம் இடத்தை அடிப்படை கல்வின்னு சொல்றோம், 4ஆம் இடத்தை உயர்கல்வி ஸ்தானம் வித்தை வாகன ஸ்தானம்னு சொல்றோம். அப்ப அந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்ப சிம்மத்துக்கு 4ஆம் இடங்கிறது விருச்சக வீடா வரும். அந்த இடத்தை உச்ச குரு பார்க்கறதுனால நம்ம பேர் உயர் படிப்பு தடைப்பட்டவர்கள், அந்த உயர் படிப்பை தொடர முடியாம இருந்தவங்க, உயர் படிப்பு படிப்பதற்காக வெளிநாடோ வெளி மாநிலமோ போகணும்னு நினைத்தவர்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் வரும். அஷ்டம சனி நடக்குதே, படிப்பதற்கான வாய்ப்பு இல்லையே என்று முடங்கி கிடந்த சிம்மராசிக்கார மாணவர்களுக்கு நிச்சயமாக உயர்கல்வியில ஒரு நல்ல மதிப்பெண்களோட அதை முடித்து வரக்கூடிய ஒரு சூழல், நிறைய அரியர்ஸ் வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு கூட இதை வெற்றியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள்ங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். அதனால கல்வி இருக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 2 பிரிவினருக்குமே, அடிப்படை கல்வியாக இருந்தாலும் சரி உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, சனி பகவான் கொடுக்கக்கூடிய மந்தம் மறதி தாக்கம் என்பது குருவினுடைய பார்வையினால நிச்சயம் சிம்மராசிக்கார மாணவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு கூட சில நேரங்களில் அந்த குருவினுடைய பயிற்சி என்பது நல்ல ஆதாயத்தை கொடுக்கும். விவசாயத்திற்கு நல்ல அமைப்புகளை கொடுக்கும். கடன்பட்டவர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வதற்கான சூழல்கள் உருவாகும். பொதுவா தடை தாமதங்களை குறிகாட்டக்கூடிய கிரகம் என்பது 8ஆம் இடம். அந்த இடத்த சிம்மத்திற்கு குரு பார்க்கறதுனால தடைகள் இல்லை. 6ஆம் இடம் என்பது நோய்பட்டா ஒரு மனுஷன் முடங்கிடுவாங்க வீட்டுக்குள்ளேயே. 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அந்த சிம்மத்தில் பிறந்த முதியோர்களுக்கு நோய்களில் இருந்து ஒரு நல்ல தீர்வு, ஒரு அறுவை சிகிச்சை என்பது வெற்றியாக கூடியது. நீண்ட நாள் நுட வைத்தியங்கள், சனி பகவான் என்பது முடக்கம் அப்படின்னு சொல்றான், அதுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல தீர்வுகள் இவங்களுக்கு கிடைக்கிறது. அப்படின்னு பார்க்கும்போது வயதாக பார்க்கும் பொழுதே சிம்மத்திற்கு இந்த குரு பயிற்சிங்கிறது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியா இருக்கும். நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலத்துல நடக்கணும் அப்படின்னா இவங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்ன சார்? சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையும் இந்த குரு பயிற்சியில நல்ல பலன்கள் நடக்கணும். கடகத்துல உச்ச குருவா இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. 11 ஆண்டுகளுக்கு பின்னதாக உச்ச குருவினுடைய ஒரு நல்ல அமைப்பு சிம்மத்துக்கு கிடைக்குது. பூர்வ புண்ணியாதிபதி வேற. மலை மேல் உள்ள முருகப்பெருமான இவங்க அந்த காலகட்டங்களில் வழிபாடு செய்யணும். அதே போல நவகிரகங்களுக்கு பாலபிஷேகம் செய்து வரணும். சாது சன்னியாசிகளுக்கு உரிய காணிக்கையை, தன்னால முடிந்த காணிக்கையை
சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து வர வேண்டும். வீட்டிலே வந்து சிம்மராசிக்காரர்கள் கந்த சஷ்டி கந்தர் அனுபூதி கவசங்களை தினசரி கேட்டு வரணும். இந்த குரு பெயர்ச்சி என்பது சனி பகவானுடைய பார்வை பலன் பிரச்சனைகளையும் ராகு கேதுவினுடைய தோஷங்களை நிவர்த்தி செய்து ஒரு சுப பலனை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியா சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமையும். நல்ல பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு 2026 குரு பயிற்சி பலன்களை ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார். தொடர்ச்சியாக கன்னிராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை நம்ம பேசலாம். நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேயர்களே, சிம்மராசியில பிறந்த நீங்க உங்களுக்கான 2026 குரு பயிற்சி பலன்களை இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. தொடர்ச்சியா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான குரு பயிற்சி பலன்களை நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுல கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.